ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க. நான் முடிஞ்ச அளவு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி பேசியிருந்தேன். இது போக பார்த்தீங்கன்னா சம் ஸ்டாக் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு. அதுவும் நான் வந்து சர்ச் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சாட்டர்டே சண்டே வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் ஜிஎஸ்டி வந்து ரேட் குறைச்சதுனால எந்தெந்த கம்பெனிஸோட கார்ஸுக்கு எவ்வளோ ரேட் குறையும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எடுத்து பார்த்தீங்கன்னா பொலிரோ நியோ இது வந்து 1.27 லேக் வரைக்கும் பெனிஃபிட். XUV 3XOவில் பெட்ரோல் வேரியண்ட்டில் 1.40 லேக் வரைக்கும் பெனிஃபிட். XUV 3XO டீசலில் 1.56 வரைக்கும் 1.56 லேக் வரைக்கும் பெனிஃபிட். தார் 2WD டீசலில் 1.35 லேக் வரைக்கும் பெனிஃபிட். தார் 4WD டீசலில் ஆக்சுவலி எவ்வளோ பெனிஃபிட்னா 1.01 லேக் பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. ஸ்கார்பியோவில் கிளாசிக் இது வந்து 1.01 லேக் வரைக்கும் பெனிஃபிட். ஸ்கார்பியோவில் என்னு அந்த காருக்கு வந்து 1.45 லேக் வரைக்கும் பெனிஃபிட். தார் ராக்ஸ் இது 1.33 லேக் வரைக்கும் பெனிஃபிட். XUV 700ல் 1.43 லேக் வரைக்கும் பெனிஃபிட் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா 28% அந்த ஸ்லாப் வச்சுருந்தாங்க. 28% ஸ்லாப் ப்ளஸ் வந்து செஸ் வரும். முன்னாடி பார்த்தீங்கன்னா 28% அந்த ஜிஎஸ்டினா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 20% வந்து செஸ் இருந்திருக்கு. இப்போ செஸ் எடுத்துகிட்டு டோட்டலாட்டு 40% கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த சிசி வேல்யூ சொல்லியிருந்தாங்களோ அதை தாண்டி வரும்போது 40% ஸ்லாப். இதில் மஹேந்திராலே 40% ஸ்லாப்லேயும் கார் இருக்குது. தார் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ, தார் ராக்ஸு, SUV 700 இது எல்லாமே அந்த 40% ஸ்லாப்பில் வருது. பொலிரோ அந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 18% ஸ்லாப்பில் வருது. ஸோ இப்போ செஸ் எடுத்துட்டாங்க. அந்த ஜிஎஸ்டியில் போட்ட அந்த 40% வரும். ப்ளஸ் வந்து 18% ஸ்லாப்பில் உள்ள கார்லாம் 18%ல் வரும். ஸோ மோரோவராட்டு எல்லா கார்லேயுமே பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆல்ரெடி அப்டேட் பண்ணேன். ஸோ சஃபாரிக்கு 1,40,000, ஹேரியருக்கு 1,40,000, கேர்வுக்கு 65,000, நெக்ஸானுக்கு 1,50,000, பஞ்சுக்கு 85,000, அல்ட்ராஸுக்கு 1,10,000, டிகாருக்கு 80,000, டியாகோவுக்கு 70,000 இந்த ரேஞ்சுக்கு பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட் ரெனால்ட் எடுத்து பார்க்கும்போது ரெனால்ட்டில் கிகர் அந்த பிராண்டில் வர காரு எமோஷன் சிவிடி கிகர் பிராண்டில் எமோஷன் சிவிடி 1LTன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 11,29,995 ரூபா, இப்போ 10,33,600 வருது. எமோஷனில் டிடி சிவிடி அந்த பிராண்டு இப்போ 10,33,600 குறையுது. அதுவும் பார்த்தீங்கன்னா இதே ரேட்டில் தான் இருந்திருக்கு. எமோஷன் எம்டி இது வந்து 9,14,995 8,57,000 குறையுது. எமோஷன் டிடி எம்டியில் இது வந்து 9,57,995 8,58,000 குறையுது. நெக்ஸ்ட் ரெனால்ட்டோட கியூட்டில் கிளைம்பர் AMT DT இது வந்து 6,44,995 5,90,000 குறையுது. கிளைம்பர் DTயில் 5,99,995 5,48,800 குறையுது. கிளைம்பரில் 5,87,995 5,37,900 குறையுது. RXT MTயில் 5,99,995 5,48,800 குறையுது. இது போக ட்ரைபரில் எமோஷன் AMT DT 9,39,995 8,59,800 குறையுது. எமோஷன் AMT 9,16,995 8,32,800 குறையுது. எமோஷன் MT DT 8,87,995 8,12,300 குறையுது. எமோஷன் 8,64,995 7,91,200 குறையுது. ஸோ இந்தந்த கார்ஸுக்கெல்லாம் ப்ரைஸ் குறையுது. நீங்கள் இனி கார் பை பண்ண போகிறீங்க அப்படின்னா செப்டம்பர் 22 அப்புறம் வாங்குங்க. ஸோ அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே அதில் கிளைம் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி பவர் இவங்க வந்து பூத்தானில் ஒரு 570 மெகாவாட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து செட்டப் பண்ண போகிறா இருக்கிறாங்க. ஸோ அங்கே உள்ள ட்ரக் கிரீன் பவர் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு இதை பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து வாங்ஷூ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. பூட்டானில் பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ண இருக்கிறாங்க. இது வந்து அதானி பவருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பாரத் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பேஸ்டு ட்ரெயின்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப் பேசிஸில், அதாவது சிங்கப்பூர் பேஸ்டு ஹாரிசான் டெக்னாலஜிஸ் அவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சு ஃபியூல் பேஸ்டு ரோலிங் ஸ்டாக் வந்து மேக் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பேஸ் அந்த ஹைட்ரஜன் ஃபியூல் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறது, ஜீரோ எமிஷன் அட்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் அல்லது வந்து டீசல் ட்ரெயினுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 10 இயர் எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஹாரிசான் கூட போட்டிருக்காங்க. இது வந்து சிங்கப்பூர் பேஸ்டு ஃபியூல் செல் டெக்னாலஜிஸ் கூட தான் அந்த பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இது வந்து பாரத் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் விஏ டெக் வபாக் இவங்களும் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோட டோட்டல் ஆர்டர் புக் 16,000 கோடி இருக்குது. இவங்களுக்கு புதுசாட்டு உள்ளே வரப்போகிற ஆர்டர் வந்து 3,500 கோடின்னு சொல்கிறாங்க. அதாவது பைப்லைனில் இருக்க ஆர்டர்னு சொல்லுவாங்க. இது போக செமிகண்டக்டர், சோலார், கிரீன் ஹைட்ரஜன் இதில் பெருசாக அவங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு 3 to 5 இயர்ஸில் இவங்களோட CAGR growth 15 to 20% இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து விஏ டெக் வபாக் அவங்க கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனோட லோன் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ராடு அப்படின்னு சொல்லி இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க நிறைய ஃபண்டு டைல்யூஷன் பண்ணி, அதாவது ஃபண்ட் அலிகேஷனில் ஈடுபட்டிருக்காங்க. நிறைய ஃபண்டை வந்து அன்அத்தாரைஸ்டு டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது சம்மந்தமே இல்லை அக்கௌண்ட்டுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிட்டத்தட்ட 2,463 கோடிக்கு டோட்டல் எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. 2,463 கோடிக்கு ஃபண்டை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட லோன் அக்கௌண்ட்டை, ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனோட லோன் அக்கௌண்ட்டை ஃப்ராடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுவும் 3வது PSU பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருந்தாங்க, நெக்ஸ்ட்டு பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருந்தாங்க, இப்போ 3வது பேங்க் ஆட்டு பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் டெலிவரி கம்பெனிஸ் வந்து அந்த 18% GST ஸ்லாபில் வர சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, சொமேட்டோ, பிளிங்கிட்டு, இது போக ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி டெலிவரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த 18% ஸ்லாபில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இவங்க லாஸஸை தவிர்க்கிறதுக்கு வேண்டி இந்த கம்பெனி மேலே, அதாவது கஸ்டமர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் போட சான்ஸ் இருக்குது. டெலிவரி ஃபீ ஹை பண்ணுவாங்க, அது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. இது போக ஹோட்டல், தமிழ்நாடோட அதாவது தமிழ்நாடோட டோட்டல் ஹோட்டல் கார்பரேஷன் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரிப்பட்ட டெலிவரி கம்பெனிஸை தவிர்த்துட்டு நம்மளோட உள்நாட்டு வணிகத்தை பண்ணுற அந்த டெலிவரி கம்பெனிஸுக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எந்த மாதிரி போகும்னு தெரில. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த மாதிரி கம்பெனிஸை தவிர்க்கிறது பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது போக ஐடிசி ஹோட்டல்ஸு ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலாமா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு இந்தியன் ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரைவல்ஸாக இருக்கிறாங்க. இந்தியன் ஹோட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா லக்ஸரி பிராண்டு, இதில் வந்து ரொம்பவே அவங்க க்ரோத் பண்ணதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களும் ஹை அண்ட் ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க. அவங்களுக்கு ஃபார்ச்சூன், வெல்கம் ஹோட்டல்ஸ் இதெல்லாமே அவங்களோட லக்ஸரி பிராண்டாக இருக்குது. ஸோ இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரேப்பிடாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க. பட் ஐடிசி ஹோட்டல்ஸும் மார்க்கெட்டில் ஸ்ட்ராங் காம்படிஷன் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க இந்தியன் ஹோட்டல்ஸ்ட்டு வந்து. ஸோ இது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு செப்டம்பர் 2025 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏத்த ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சில ஃபண்ட்ஸ் சொல்கிறாங்க. இதில் ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஆக்சிஸ் ஸ்மால் கேப்பு, SBI ஸ்மால் கேப் ஃபண்டு, கோடெக் ஸ்மால் கேப் ஃபண்டு, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டு. இது போக பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்லலாம் ரிஸ்க் இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் பொறுமையாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் சைக்கிள்ஸுக்கும் அந்த செஸ்ஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா GST ஸ்லாபில் ரேட் சேஞ்ச் ஆகிறதுனால ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் 350 cc மேலே வர மோட்டார் சைக்கிள் ராயல் என்ஃபீல்டு, பஜாஜோட பல்சர், ட்ரையம்ப், KTM இதுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் கூடுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ பல்சர் NS 400Z கரண்ட் ப்ரைஸ் 1,92,328 ரூபா. இப்போ 28% GST ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 3% செஸ் இருந்துச்சு. இப்போ கரண்ட் ஆட்டு 31% இருக்குது. இப்போ 40% ஸ்லாபுக்கு போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9% முன்னாடி இருந்ததை விட இன்க்ரீஸ் ஆகுது அந்த பர்சன்டேஜ். 2,05,457 ரூபான்னு சொல்கிறாங்க. எனி ப்ரைஸ் அந்த ரேஞ்சுக்கு வரும். நெக்ஸ்ட்டு 390 டியூக்கு இப்போ 2,97,443 இருக்குது. 40% ஸ்லாபுக்கு வந்துச்சுன்னா 3,17,920 மாறும். 390 ADVX இது 3,03,768 இருக்குது. இனி 3,24,596 ஆகுது. ஸ்பீட் 400 2,50,551 இருக்குது. இது இனி 2,67,708 மாறுது. ஸ்கிராம்ப்ளர் 400X 2,67,731 இருக்குது. இது இனி பார்த்தீங்கன்னா 2,86,136 மாறும். நெக்ஸ்ட்டு த்ரக்ஸ்டன் 400 இது 2,74,137 இருக்குது. இது இனி 2,92,965 மாறும். இது போக INT 650 3,09,000 3,38,158 வரைக்கும் இருக்குது. இது நீ 3,30,000 3,62,000 வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஹிமாலயன் 450 2,80,000 2,98,000 வரைக்கும் இருக்குது. இதை நீ 3,04,000 3,18,000 வரைக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 40% ஸ்லாபுக்கு மூவ் ஆகுது. கரண்ட் ஆட்டு 31%, அதாவது 28% GST 3% செஸ். இப்போ 40% மூவ் ஆகுறதுனால இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் காரில் பார்க்கும்போது செஸ் இல்லை, அதனால அவங்களுக்கு 40% ஸ்லாபுக்கு போனாலும் சில கார்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. நெக்ஸ்ட் NTPC கிரீன் எனர்ஜியும்
விஓசி போட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தாரிட்டி சைன் பண்ணியிருக்காங்க மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். க்ரீன் ஹைட்ரஜன் ஃபியூலிங் ஸ்டேஷன் வந்து தூத்துக்குடியில் செட் பண்ணுறதுக்கு இது வந்து என்டிபிசி க்ரீன் எனர்ஜி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹோட்டல் ஓனர்ஸ் அசோசியேஷன் இவங்க வந்து நம்மளோட நான் சொன்ன மாதிரி ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ண இருக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு சப்ளை பண்ணுறதை நிறுத்திட்டு நம்ம உள்நாட்டு கம்பெனிஸுக்கு வந்து சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ட்ரம்போட டேரிஃபை வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெப்சி கோகோகோலா அந்த மாதிரி பாட்டில்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்நாட்டு கம்பெனிஸ் காலிமார்க்கு பொவாண்டோ இப்படி நிறைய கம்பெனிஸ் இருக்குது அதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை சொல்லியிருந்தார். ஆக்சுவலி இந்தியா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு, நான் வந்து அதை வந்து சைனா கிட்ட தள்ளிட்டேன் இந்தியாவையும் ரஷ்யாவையும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கடைசியில் நம்மளோட பிஎம்மும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு எஸ் அமெரிக்கா இஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்லி அப்படின்னு சொல்லி. அதாவது அமெரிக்காவும் இந்தியாவும் நட்பு நாடு தான், ஸோ ட்ரம்ப் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இதில் தான் சொல்லியிருக்காரு. மேபி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து ஒரு ஷார்ட் டைமில் மேபி இருக்கலாம், பட் லாங் டேர்மில் அதெல்லாமே சரியாயிரும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வேல்யூஷன் இருக்கிற ஒரே செக்டாரு இன்ஃப்ரா செக்டார் மட்டும் தான் சொல்லியிருந்தார். ஆக்சுவலி நீங்கள் செக்டாரோட வேல்யூஷன் வச்சு பார்க்கக்கூடாது. நான் வந்து இப்போது ஃபார்மான்னு எடுத்தீங்கன்னா ஃபார்மா செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சிப்லா சன்ஃபார்மா அதோட வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நாட்கோ ரெட்டிஸ் ஜைடஸ் இது மாதிரி சில ஃபார்மா கம்பெனிஸோட வேல்யூஷன் எல்லாமே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி தான் ஐடியில் மிட் கேப் ஐடி கம்பெனிஸோட வேல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸோட வேல்யூஷன் இப்போ டெக் மஹிந்திராவோட வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தி, ஹெச்எல் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ இதோட வேல்யூஷன் சீப்பாக இருக்கும். ஸோ ஒரு இண்டெக்ஸோட வேல்யூஷன் அவாய்ட் பண்ணிவிட்டு எந்தெந்த ஸ்டாக்ஸில் வேல்யூஷன் கம்மியாக இருக்குது அதை பார்த்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இப்போ இருக்க டைமில் அதை தான் நம்ம பண்ண முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.